நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி தலைவர் பற்றின புதிய ஒரு அப்டேட் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்டேட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கு வேலை போட்டு அதுக்கு நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி 12/12/2025 அன்று ஊராட்சி நிர்வாக நேர்காணல் நடக்கிறா இருந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்னால நிர்வாக காரணங்களால் அந்த நேர்காணல் ஒத்தி வைக்கப்பட்டது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தில் மதுரை நீதிமன்றத்தில் திருச்சியை சேர்ந்தவங்களும் புதுக்கோட்டையை சேர்ந்தவங்களும் வழக்கு தொடர்ந்திருக்கனால தான் காரணம் நிப்பாட்டினதுக்கு. அதே மாதிரி அந்த வழக்கு விசாரணை எப்போ வருதுங்கிறது தேதி குறிப்பிடாமல் உள்ளது. அது எப்போ வேணாலும் அந்த வழக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு அப்டேட் அதாவது இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சைட்லேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2011க்கு பிறகு சமச்சீர் கல்வி வந்தனால 499 மார்க்கு 500 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பர்சன் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல் மார்க் போட்டுருக்காங்க. அதுக்கு 2011க்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாருக்குமே ஃபுல் மார்க் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால் அந்த டைம் 2011க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டே 490 மார்க்கு 92 மார்க்குன்னு தான் எடுத்திருப்பாங்க. ஸோ மார்க் அடிப்படையில் நீங்கள் இதை எடுக்கக்கூடாதுன்னு தான் அவங்க கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, 10th 60% மார்க்கு எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே நேர்காணல் கடிதம் நாங்கள் அனுப்பி இன்டர்வியூ பண்ணி நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்தில் தெரிவிப்பார்கள்ங்கிற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன் நமக்கு சொன்னாங்க. அப்போ 60%ங்கிறப்போ 300 மார்க்குக்கு மேலே உள்ள அனைத்து பேருக்குமே கண்டிப்பாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கேஸ் எப்போ நீதிமன்றத்தில் வருதுன்னு தெரியல. ஆனால் அது அந்த கேஸ் கூடிய விரைவில் வரக்கூடும். இந்த வாரமோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்போது நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி இந்த டிஎன்ஆர்டி வெப்சைட்டு அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த தகவல் தெரிவிக்கப்படும் கோர்ட்டுக்கு. நாங்கள் 10th 60% மார்க்கு மேலே உள்ளவங்களுக்கு செலக்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறோம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பேர் வரலையே, ஷார்ட் லிஸ்டடில் வரலேன்னு கவலைப்பட வேணாம். 300 மார்க் மேலே எடுத்த அனைவருக்கும் நேர்காணல் நடத்தப்படும். கண்டிப்பாக வாய்ப்பு உள்ளது. ஸோ யாரும் கவலைப்பட வேண்டியது அவசியமில்லை.